அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 2வது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி வைகாசி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். புதன், சுக்கிரன், செவ்வாய் 3 கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாகிறார்கள். மாத கிரகமான சூரியன் வைகாசி 1 முதல் 32 வரை ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசியில் குரு, கன்னிராசியில் கேது, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி, சந்திரபகவான் பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசி என்பதற்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. இந்த வைகாசி மாதம் ரிஷபராசியில் குரு சூரியன் கூட்டணி. இது பார்த்திங்கன்னா சிவராஜ யோகம். குருவும் சூரியனும் கூட்டணி சேர்ந்துச்சுன்னா தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் குறையும். இப்போ பார்த்திங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே தங்க விலை போயிட்டுருக்குது. இது 50, 100, இது ஒரு 500 ரூபா குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் உண்டு. தங்க நகையோ வெள்ளி நகையோ விருச்சிக ராசிக்காரர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு. வைகாசி மாதம் தக்காளி, கத்திரிக்காய், உணவுப் பொருட்களுடைய விலை சற்று கூடுதலாக விற்கும். ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக சரியானபடிக்கு மழை இல்லை. விவசாயம் பார்த்தா செடி செத்தாலாம் காஞ்சி போய் வதக்கி போய் விவசாயத்தில் வெள்ளாமையே இல்லாமல் போயிடுச்சு. விவசாயிகள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வைகாசி மாதம் விவசாய பொருட்கள் கொஞ்சம் கூடுதலாக விலை வைக்கும். உணவுப் பொருட்களுடைய விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வைகாசி மாதம் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த வைகாசி மாதம் நேர் 7ஆம் வீட்டிலே குருபகவான் அமர்ந்து விருச்சிக ராசியை பாரி செய்கிறார். குருவும் சூரியனும் நேராக பாரி செய்கிறார்கள். வைகாசி மாதம் 20ஆம் தேதி வரை குருபகவான் மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த ஓராண்டு காலமாக 6ஆம் வீட்டில் குருபகவான் அமர்ந்திருக்கும் போது எவ்வளவோ பிரச்சனைகள், வேலை, தொழில், வருமானம், பொருளாதாரம், சட்ட சிக்கல், இப்படி எவ்வளவோ பிரச்சனைகளை விருச்சிக ராசி அன்பர்கள் அனுபவித்தீர்கள். அதெல்லாம் நேத்தோட அந்த பிரச்சனை, நேத்தோட அந்த மனநிலையெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. வைகாசி மாதம் மாற்றி யோசிங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. நேற்று அப்படி தான் இருந்துச்சு, முந்தா நேற்று அப்படி தான் இருந்துச்சு, என் வாழ்க்கை 5 வயசுலேருந்து அப்படி தான் இருக்குது, இந்த விருச்சிக ராசியில் பிறந்ததே தப்பாக போச்சு அப்படின்னு ஒரே புலம்பலாகவே இருக்குது. விருச்சிக ராசி எப்போதும் ஆழ்மன சிந்தனை உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். இது யாராலும் தடுக்க முடியாது. ஆழ்மன சிந்தனையால் நீங்கள் உங்களுடைய சிந்தனைகளை மாற்றி யோசிச்சிங்கன்னா உங்களை மீறி மற்ற ராசிக்காரர்கள் செயல்பட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தனித்துவமான திறமைகள் விருச்சிக ராசிக்காரர்களிடம் உண்டு. விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் வைகாசி மாதம் 1 முதல் 5 வரை ராகுவுடன் நெருக்கத்தில் ஒரே நட்சத்திர பாகையில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் ராகு கூட்டணி. உங்கள் மகன் மகள் தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போகலாம். அல்லது உங்கள் பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு அசிங்க அகுமான கெட்ட பெயர் வரலாம். இதெல்லாம் ஏற்கனவே கடந்த 1.5 மாதமாகவே 4ஆம் வீட்டில் சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கும் போதும் சரி, ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போதும் சரி, இந்த செவ்வாயினுடைய நிலை சரியில்லாமல் போயிட்டுருக்குது. 6க்குடையவர் 5ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய மகன் மகள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டு இருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு கடன் பட்டாலும் சரி, நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் கடனை கட்டி உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பும் உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டு. சுய ஜாதகத்தில் 6க்குடையவர் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தார் என்றால் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை இவர்கள் வாங்கிய கடனை கட்டி தீர்க்கும்.
கர்மா கடன் என்றால் 6 கூடியவன் 5ஆம் வீட்டில் அமர்ந்தால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை அவர்களுக்கு கடன் கட்டும். அது மாதிரி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிலே ராகுடன் கூட்டணி சேரும்போது முன்னோர்களுடைய கர்ம கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தோஷ பரிகாரங்கள் செய்து கொள்ளலாம். முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, ஏமகாரியங்கள் செய்வது, காசி ராமேஸ்வரம் சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 6 கூடியவர் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விருச்சிக ராசி அன்பர்கள் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் கோபதாபங்களை குறைத்து கொள்ளுங்கள். எப்போதுமே டென்ஷனாக இருக்காதீங்க. விளையாட்டுத்தனமான பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள். விளையாட்டுத்தனமாக பேசினாலே விவகாரமாக முடிந்துவிடும். 5ஆம் வீட்டிலே செவ்வாய் ராகு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது வைகாசி மாதம் 18 வரை விருச்சிக ராசி அன்பர்கள் விளையாட்டுத்தனமாக யாரிடமோ ஜகஜமாக பேசாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி அதிகமாக கோவப்படாதீங்க. அதிகமாக டென்ஷன் ஆகாமல் இருப்பது நல்லது. வைகாசி மாதம் 18ஆம் தேதி 6ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ பகை ஒடுங்கும், நோய் அகலும், கடன் குறையும், வழக்கு வில்லங்கம், கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானங்களை விருச்சிக ராசி என்பர்கள் வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்க்கலாம். நேர் 7ஆம் வீட்டிலே சூரியன், குரு பார்வை கிடைக்கிறது. குரு பலனும் விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறது. வைகாசி 20ஆம் தேதி வரை குருபகவான் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் முதல் தரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தரமாக இருந்தாலும் சரி, இந்த வைகாசி மாதம் வரன் பார்க்கலாம். வைகாசி மாதமே செட் ஆனாலும் ஆகும். அப்படி இல்லைன்னா ஆவணி மாதத்துக்குள் உங்களுக்கு திருமணத்திற்கு உண்டான வாய்ப்புகள் குருபகவான் அமைத்து தரப்போகிறார். தொழில்ஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் வரும்போது உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ சற்று உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உஷ்ணம் சார்ந்த உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவும் சூரியனும் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் உயரும். விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் நண்பர்களிடம் ஏமாறாமல் பார்த்து கொள்ளுங்க. நண்பர்களிடம் பெரிய அளவு விருச்சிக ராசி நண்பர்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புண்டு. இந்த வைகாசி மாதம் முதல் அடுத்த ஓராண்டு காலம் நண்பர்களிடம் பெரிய அளவு ஜகஜமாக பழகுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். வைகாசி மாதம் 7ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிரன் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். வைகாசி மாதம் 7ஆம் தேதி வரை 6ஆம் வீட்டிலே சுக்கிர பகவான் இருக்கும்போது 7 கூடியவர் 6ஆம் வீட்டிலே திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. வைகாசி மாதம் 7ஆம் தேதி நேர் 7ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் வருகிறார். கலத்தரக்காரகன் கலத்தரஸ்தானத்திலே ஆட்சி பலம் வரும்போது நண்பர்கள் தயவு இல்லாமல் நீங்களே சுயமாக முடிவெடுங்க. நண்பர்கள் ஆலோசனை இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் செயல்படுங்க. 7ஆம் வீட்டின் அதிபதி 7ஆம் வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று வைகாசி மாதம் 31ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்ய போகிறார். கலத்தர சுகம் உண்டு. எதிர்பாலினவர்கள் வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். வைகாசி 7 முதல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓரளவு சிறப்பு. வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை 6வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமாதிபதி 6ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது பேச்சு சாதுரியமாக விருச்சிக ராசி அன்பர்கள் சாதித்து கொள்ளலாம். கடன், பகை, நோய் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில், உங்களுடைய பேச்சு சாதுரியமாக விருச்சிக ராசி அன்பர்கள் சாதித்து கொள்ளலாம். வைகாசி மாதம் 11ஆம் தேதி 7ஆம் வீட்டிற்கு புதன் வருகிறார். விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே 4 கிரக கூட்டணி இந்த மாதம் நிகழப் போகிறது. திருமணம் ஆனவர்களுக்கு உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு அலைச்சல், அவர்களுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள், அவர்களால் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய, கோவப்படக்கூடிய நிலையம் விருச்சிக ராசி என்பதற்கு இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது. குரு பலன் இருக்கிறது. பெரும்பாலும் மாற்றி யோசிங்க. நல்ல மாற்றங்கள் உண்டு. கோவப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க.
கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதம் மிக மிக நல்லதாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன் இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். மற்றவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் கட்டுப்பாடு தளர்ந்து சுய முடிவு, சுய உழைப்பு, சுய முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதத்திலிருந்து உங்களுக்கு தெரிய போகிறது. வைகாசி மாதம் 9 நவகிரகங்கள் மூலம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை காட்டுகிறது. எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் கோடா நட்பை தவிர்த்து விடுங்க. நண்பர்கள் ஆலோசனை இல்லாமல் செயல்படுங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.